ஆகவே இந்த பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற ஒரு அமைதியினம் பொதுவாக மற்ற பகுதிகளுக்கு நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக வளர்முக நாடுகள், குறிப்பாக முற்று முழுதாக வெளிநாட்டு சக்தி மூலாதாரங்களை தங்கி இருக்கின்ற பெட்ரோலிய வளத்துக்காக இலங்கை முற்று முழுதாக பெட்ரோலியத்தை வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்தாலும் கூட அந்த எண்ணெய் மத்திய கிழக்கிலிருந்து தான் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையானது இலங்கைக்கு கணிசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உடனடியாக போதிய அளவு 2.5 மாதங்களுக்கு போதிய அளவு கையிருப்புகள் நாட்டில் இருப்பதாக அரசாங்கம் சொல்லுது. இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று இஸ்ரேலிலும் மற்றும் சுற்றையல் நாடுகளிலும் வசிக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும். அவர்களிலே பலர் அந்த இவ்வாறான சூழ்நிலையின் கீழ் அங்கே தங்கி இருப்பது ஆபத்தாக நினைக்கக்கூடும். குறிப்பாக இஸ்ரேலிலே இருக்கின்ற தொழிலாளர்கள் அந்த ஆபத்தை உணர்வார்கள். ஈரானிலும் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் இலங்கை ஆகவே இந்த போஷாக்கின்மையானது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்து செல்லுகின்றது, சிறுவர்கள் மத்தியிலே அதிகரித்து செல்லுகின்றது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம், சில சமூகங்கள் தவிர பெரும்பாலும் இலங்கையினுடைய பிறப்பு வீதமானது குறைந்து கொண்டு செல்வதை பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக. இதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த குழந்தை ஒன்று இருந்தால் அதனை போதிய அளவு பராமரிக்கக்கூடிய பொருளாதார வசதி பல குடும்பங்களுக்கு இல்லை. ஆகவே அந்த குழந்தை பிறப்பை தள்ளி போடுகின்றார்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற குழந்தைகள் வேண்டாம் என்ற அடிப்படையிலே பலர் அந்த நிலைமையிலே செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது, இப்போது இலங்கையினுடைய வாழ்நாள் அதிகரிப்பு என்பது அதிகரித்து செல்லுகின்றது. ஆகவே குறிப்பாக ஒருவருடைய ஓய்வு பெறுகின்ற வயது 60 இருந்தாலும் கூட அந்த 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேலே வருமானம் வருமாக இருந்தால் நீங்கள் வரி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் ஏனைய உலக நாடுகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த சிரேஷ்ட பிரஜைகளை அத்தனை பேரையும் அவருடைய அந்திம காலம் வரையிலே அந்த அரசாங்கங்கள் பார்த்து கொள்ளுகின்றன. வரி என்பதை செலுத்துகின்றார்கள். ஆனால் அந்த வரியை செலுத்துகின்ற ஒருவர் தன்னுடைய அந்திம காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனைய நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே இங்கே கொடுப்பது மாத்திரம்தான் பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் திரும்பி அதை பெறுவதோ அல்லது அவர்களுடைய அந்த அந்திம காலங்களில் ஏற்படுகின்ற மருத்துவ செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையிலோ எந்த பெரிய உதவி திட்டங்களும் அரசாங்கத்திடமிருந்து இல்லை. வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற யுத்தம், இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்ற IMF அதிகாரிகள், பொருளாதார ரீதியில் இவ்வாறான தாக்கங்கள் ஏற்பட போகிறது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக் கொள்வதற்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கணேசமூர்த்தி அவர்கள் நம்ம இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இந்த யுத்தமானது இலங்கையினுடைய பொருளாதாரம் மற்றும் உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் எந்த அளவு தூரம் தாக்கம் செலுத்தும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? குறிப்பாக உலகத்தினுடைய எண்ணெய் வர்த்தகம், பொதுவாக இந்த கிழக்கு மேற்கு பகுதிக்கான இந்த வர்த்தகமானது இந்த பகுதியினூடாகத்தான் பெரும்பாலும் இடம்பெறுகின்றது. மத்திய கிழக்கிலிருந்து ஏனைய பகுதிகளுக்கான, ஆசிய பகுதிகளுக்கான வர்த்தகம், ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கான வர்த்தகம் இந்த பகுதி கூட தான் நடைபெறுகின்றது. இந்த பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற ஒரு பதட்டம் நிச்சயமாக சர்வதேச வர்த்தகத்திலே மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். குறிப்பாக இந்த பகுதியினூடாக பயணிப்பது ஒரு ஆபத்தான விஷயமாக மாறும். அதன் காரணமாக இந்த கப்பல் போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற நிறுவனங்கள் அவற்றுக்கு வழங்கப்படுகின்ற காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும். அந்த காப்புறுதி நிறுவனங்கள் அந்த காப்புறுதி கட்டணங்களை அதிகரிக்கின்றபடியினாலே போக்குவரத்து செலவினங்கள் அதிகரிக்கும். இதன் காரணமாக அந்த கப்பல்கள் மூலமாக கொண்டு செல்லப்படுகின்ற பொருள்களுடைய விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே ஒரு பக்கம் இந்த கப்பல்கள் தாக்கப்படக்கூடிய அபாயம் உண்டு. ஆகவே இந்த காப்புறுதி கட்டணங்கள் அதிகரிக்கும். அதே போல இப்போது கடந்த சில நாட்களாக உலக சந்தையிலே மசகெண்ணெயினுடைய விலை அதிகரித்து செல்லுகின்றது. அந்த அதிகரிப்பு இந்த பிரச்சனை தொடருமாக இருந்தால், இந்த பிரச்சனை ஒரு 10-15 நாட்களுக்காவது தொடருமாக இருந்தால் அந்த அதிகரிப்பு மேலும் ஈரமடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இந்த பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற ஒரு அமைதியினம் பொதுவாக மற்ற பகுதிகளுக்கு நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும். அதிலும் குறிப்பாக
வளர்முக நாடுகள் குறிப்பாக முற்று முழுதாக வெளிநாட்டு சக்தி மூலாதாரங்களை தங்கி இருக்கின்ற பெட்ரோலிய வளத்துக்காக இலங்கை முற்று முழுதாக பெட்ரோலியத்தை வெளிநாடுகளில் தான் இறக்குமதி செய்கின்றது. சிங்கப்பூரிலிருந்து இறக்குமதி செய்தாலும் கூட அந்த எண்ணெய் மத்திய கிழக்கிலிருந்து தான் செல்ல வேண்டி இருக்கிறது. ஆகவே இந்த பிரச்சனையானது இலங்கைக்கு கணிசமான பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் உடனடியாக போதிய அளவு 2.5 மாதங்களுக்கு போதிய அளவு கையிருப்புகள் நாட்டில் இருப்பதாக அரசாங்கம் சொல்லுகின்றது. ஆகவே இந்த தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக அறிகின்றோம். ஆகவே இதெல்லாம் ஒரு ஒரு பயப்பிராந்தியின் காரணமாக ஏற்படுகின்ற ஒரு தட்டுப்பாடை அன்றி உடனடியாக அப்படி ஒரு தட்டுப்பாடு ஏற்படுவதற்கான காரணங்கள் இல்லை. ஆனால் இலங்கையை பொறுத்த மட்டிலே விலைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக காணப்படுகின்றது. இன்னொரு பக்கம் இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்து சென்று இஸ்ரேலிலும் மற்றும் சுற்றையல் நாடுகளிலும் வசிக்கின்ற புலம்பெயர் தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படக்கூடும். அவர்களிலே பலர் அந்த இவ்வாறான சூழ்நிலையின் கீழ் அங்கே தங்கி இருப்பது ஆபத்தாக நினைக்கக்கூடும். குறிப்பாக இஸ்ரேலிலே இருக்கின்ற தொழிலாளர்கள் அந்த ஆபத்தை உணர்வார்கள். ஈரானிலும் சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் ஈரான் இலங்கை தொழிலாளர்களை பெரிய அளவிலே கொண்டிருக்கின்ற நாடு கிடையாது. ஆக இஸ்ரேல் மற்றும் ஏனைய நாடுகளிலே இப்போது ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் அமெரிக்கா உள்வருமாக இருந்தால் வேறு நிலைமைக்கு மாறக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அவ்வாறு நிகழுமாக இருந்தால் இந்த யுத்தம் இன்னும் சில நாட்களுக்கு நீடிக்குமாக இருந்தால் அதனுடைய போக்கை நாங்கள் இனம் காணக்கூடியதாக இருக்கும். எந்தெந்த நாடுகள் அதிலே புதிதாக வந்து சேர்ந்து கொள்ளப் போகின்றன என்பதை பொறுத்தும் இதனுடைய தாக்கம் இருக்கக்கூடும். எரிபொருளுக்கான விலை மட்டும்தான் அதிகரிக்கப்படுமா அல்லது எரிபொருள் என்று வருகின்ற பொழுது போக்குவரத்துக்கான செலவுகள் அதிகரிக்கப்படுகின்றது, ஒட்டுமொத்தமாக எல்லா பொருட்கள் சேவைகளுடைய விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இலங்கையில் காணப்படுகின்றன? இலங்கை மாத்திரமல்ல, நான் எழுவே சொன்னேன், இந்த பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற ஒரு நிலையற்ற தன்மை காரணமாக இந்த பகுதிகளுக்கு ஊடாக செல்லுகின்ற கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கும். ஆகவே கப்பல் கட்டணங்கள் அதிகரிக்கின்றது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எண்ணெய் விலையேற்றம் காரணமாக எண்ணெயை அடிப்படையாக வைத்துக் கொண்டு உற்பத்தியில் ஈடுபடுகின்ற நாடுகளுடைய உற்பத்தி பொருள் செலவினங்கள் அதிகரிக்கும். ஒரு நிச்சயமற்ற தன்மை உருவாகுகின்ற போது இவ்வாறான செலவினங்கள் அதிகரிக்கக்கூடும். சில நாடுகளை பொறுத்த மட்டிலே அவற்றினுடைய சந்தை வாய்ப்புகள் குறையக்கூடும். இதன் காரணமாக வெளிநாட்டு சந்தைகளை நம்பி இருக்கின்ற எங்களை போன்ற நாடுகள் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உல்லாச பயணத்துறை பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறான ஒரு நிச்சயமற்ற தன்மையின் போது நிம்மதியாக தங்களுடைய ஓய்வை கழிப்பதற்காக பயணிகள் நாடுகளை நோக்கி பயணிப்பார்கள் என்று எதிர்பார்ப்பதும் கடினமான ஒன்றுதான். ஆகவே ஒரு நிச்சயமற்ற தன்மை, ஒரு யுத்த சூழல் உருவாகுகின்ற போது அதனால் பெரும்பாலும் ஒரு மெதுவடைதல், ஒரு பொருளாதாரத்தில் ஒரு மெதுவடைதல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ இலங்கையை பொறுத்த மட்டிலே அந்த நிலைமை சற்று தீவிரமானதாகவே பார்க்கப்படுகிறது. நீங்கள் சொன்னது போலவே இந்த எண்ணெய் விலைகள் அதிகரிப்பது என்பது அதுதான் அந்த மூலாதாரம். அந்த விலை அதிகரிக்கின்ற போதும் ஏனைய பொருட்களுடைய விலைகளும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நமக்கு தெரியும், எண்ணெய் விலை ஒரு 10% அதிகரித்தால் எங்களுடைய சீமான்கள் அந்த பொருட்களுடைய விலைகளை, நுகர்வு பொருட்களுடைய விலைகளை 25% வரையிலே அதிகரித்து அதற்கான காரணத்தை எண்ணெய் விலை அதிகரிப்பை சுட்டி காட்டுகின்ற போக்கு புதிதாக ஒன்றல்ல. இலங்கையிலே நாங்கள் அதை பல தடவை கண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த எண்ணெய் விலையில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம் அதனை அடிப்படையாக வைத்துக்கொண்டு லாபம் தேடுகின்ற வியாபாரிகளுக்கு ஒரு சாதகமான நிலையை ஏற்படுத்தக்கூடும். நீண்ட காலத்துக்கு போக முடியாவிட்டாலும் கூட உடனடியாக சில வாரங்களுக்கு இந்த நிலைமை நீடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இலங்கைக்கு IMF அதிகாரிகள் குழு வருகை வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கீதா கோபிநாத் அவர்கள். அவர்களுடைய கருத்தின்படி இலங்கையினுடைய ஊழல் தொடர்பிலான சரியான நடவடிக்கை, வருமானத்தை அதிகரிக்க வேண்டும், சரியான தேவைக்கான செலவுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிட்டிருக்கின்றார். இலங்கையினுடைய ஊழல் செயற்பாடுகளுக்கு இந்த அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகள் என்பன போதுமானதாக இருக்கின்றதா? IMF-இனுடைய அதிகாரிகளை பொறுத்த மட்டிலே அவர்கள் தேய்ந்த இசைத்தட்டு போல தொடர்ந்து ஒரே விதமாகத்தான் அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அதை தவிர அவர்களால் புதிதாக எதுவும் சொல்வதற்கு முடியாது. அவர்களுடைய ஃபார்முலா என்பது, அவருடைய அந்த சமன்பாடு என்பது வெகு தெளிவானது. அந்த சமன்பாடு என்பது நாட்டுக்கு நாடு வேறுபடக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. எனவே அதைத்தான் அவர்கள் கீதா கோபிநாதாக இருக்கலாம், அல்லது அவருக்கு முன்னர் வந்த அதிகாரிகளாக இருக்கலாம், அல்லது இலங்கையிலேயே இருந்த நாட்டினுடைய IMF-னுடைய பிரதிநிதியாக இருக்கலாம். அத்தனை பேருமே ஒரே குரலிலே அந்த ஒரே மந்திரத்தை தான் சொல்லுகின்றார்கள். வருமானத்தை அதிகரியுங்கள், செலவுகளை குறையுங்கள், ஊழல்களை அகற்றுங்கள் என்று சொல்லி. இந்த ஊழல் அகற்றல் என்பது
இந்த அரசாங்கம் பெரிய அளவிலே முன்னெடுத்திருப்பதாக தெரிகின்றது. ஆனால் இது இந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகள் இப்போது சில வாரங்களாகத்தான் அதிக அளவிலே நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருப்பதாக தென்படுகின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களுக்கு மேல் ஒரு வருடம் கடக்க போகின்ற சூழ்நிலையிலே இப்போதுதான் அது சூடு பிடித்திருப்பதாக தெரிகின்றது. குறிப்பாக இந்த தேர்தல்களை அடுத்ததாக, தேர்தல்கள் முடிந்ததற்கு பிறகு அவ்வாறான ஒரு போக்கை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டிலே பொருளாதாரத்தினுடைய பணவீக்கம் குறைந்திருப்பதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே போல வட்டி வீதங்கள் குறைந்திருக்கின்றன, பொருளாதார நடவடிக்கைகள் அதிகரித்திருக்கின்றன. அதே போல இந்த ஒரு நிலைத்த தன்மை, பொருளாதாரத்தினுடைய ஒரு நிலைபொருடைய தன்மை எய்தப்பட்டிருப்பதாகவும் அதை தொழிலே தட்டி கொடுத்து குட் லக், நல்லா செய்திருக்கிறீர்கள் என்று சொல்லி பாராட்டுகின்ற ஒரு போக்கை காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த அடைவு என்பது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை அடகு வைத்துத்தான் அடையப்பட்டிருப்பது என்பதை யாரும் சுட்டிக்காட்டுவதாக தெரியவில்லை. இந்த நாட்டிலே இருக்கின்ற மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற வறுமை நிலை, அந்த வறுமை நிலையானது சாதாரணமாக இந்த வறிய குடும்பங்களில் இருக்கிறவர்கள் மாத்திரமல்ல, மத்தியதர வகுப்பிலே இருக்கின்றவர்களுடைய வறிய நிலை அவர் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் முன்னர் செய்த அதே செலவுகளை செய்ய முடியாத நிலையிலே பல குடும்பங்கள் அதை வெளியே சொல்வது முடியாது, மெல்லவும் முடியாது, விழுங்கவும் முடியாது என்ற வாரான மனநிலையிலே இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களால் அதை தாக்கு பிடிக்கக்கூடிய நிலைமையிலே இல்லை. மத்தியதர வகுப்பினருடைய செலவு நடத்தைகளையும் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தையும் அவருடைய சுகாதார நிலைமையையும் ஏதாவது ஒரு ஆய்வு செய்து பார்க்கின்ற போது இந்த நிலைமைகளை நாங்கள் தெளிவாக காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த அடைவு என்பது பாராட்டப்பட்டாலும் கூட அதற்காக இலங்கை கொடுத்த விலை மிக அதிகம். என்னை பொறுத்தவரையிலே இந்த நிலை இன்னும் தொடர வேண்டும் என்று IMF விரும்புவதாக தெரிகின்றது. நாட்டை பொறுத்தவரையிலே அவர்களுடைய அந்த குறிகாட்டிகளை அவர்கள் சரியாக அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். அந்த குறிகாட்டிகளை அடைகின்ற போது நாடு முன்னேற்றம் அடைந்ததாக காட்டப்படும். அதன் பிறகு பொருளாதாரம் வளர்ச்சி அடையும், அதனூடாக மக்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அந்த இடைக்கால பகுதியிலே மக்கள் அனுபவிக்கின்ற அந்த துன்பங்களை ஈடு செய்யக்கூடியதாக இருக்காது. சிலருடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைகின்ற போது அதன் பின்னர் அவர்களுக்கு என்னதான் அதிகளவு நல்ல நிலைமை, வாழ்க்கை நிலைமை வந்தாலும் கூட அந்த இழந்த வாழ்க்கை தரத்தை, அந்த இழந்த சுகதேகியான நிலைமையை மீள பெறக்கூடிய நிலைமை இருக்காது. ஆகவே சமூக ரீதியில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை பார்க்க வேண்டும். குறிப்பாக போசாக்கின்மை பிரச்சனை என்பது வயது குறைந்தவர்களுக்கு ஏற்படுகின்ற நிலைமை என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு நிலைமையாக தொடர்ச்சியாக அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகின்றது. அந்த பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் இவ்வாறான நடவடிக்கைகள் கட்டாயம் எடுக்க வேண்டும் என்று இந்த பிரச்சனை வந்து 2 பகுதி இருக்கிறது. ஒன்று இந்த இளைய சமூகம் என்கின்ற அந்த குழந்தை பருவத்திலே இருக்கின்ற பிள்ளைகளுக்கான போசாக்கு நிலைமை. இன்னொரு பக்கம் இந்த வயது முதிர்ந்த நிலையிலே மற்றவர்களுடைய உதவியை எதிர்பார்த்து இருக்கின்ற சிரேஷ்ட பிரஜைகளுடைய நிலைமை. இந்த 2 தரத்தாரும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு உதவக்கூடிய நிலைமையிலே அந்த குடும்ப சூழல் இல்லை. பலருடைய குடும்ப சூழல்கள் மிக மோசமாக இருக்கின்றன. அத்தியாவசிய செலவுகளை கூட அவர்களால் செய்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த போஷாக்கின்மையானது பாடசாலை மாணவர்கள் மத்தியிலே அதிகரித்து செல்லுகின்றது, சிறுவர்கள் மத்தியிலே அதிகரித்து செல்லுகின்றது. இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நீங்கள் பார்க்கலாம், சில சமூகங்கள் தவிர பெரும்பாலும் இலங்கையினுடைய பிறப்பு வீதமானது குறைந்து கொண்டு செல்வதை பார்க்கலாம் கடந்த சில வருடங்களாக. இதற்கு மிக முக்கியமான காரணம், அந்த குழந்தை ஒன்று இருந்தால் அதனை போதிய அளவு பராமரிக்கக்கூடிய பொருளாதார வசதி பல குடும்பங்களுக்கு இல்லை. ஆகவே அந்த குழந்தை பிறப்பை தள்ளி போடுகின்றார்கள் புதிதாக திருமணம் செய்தவர்கள், அல்லது ஏற்கனவே இருக்கின்ற குழந்தைகள் வேண்டாம் என்ற அடிப்படையிலே பலர் அந்த நிலைமையிலே செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இது ஒரு பக்கம். அடுத்தது, இப்போது இலங்கையினுடைய வாழ்நாள் அதிகரிப்பு என்பது அதிகரித்து செல்லுகின்றது. ஆகவே குறிப்பாக ஒருவருடைய ஓய்வு பெறுகின்ற வயது 60ஆக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு 20 வருடங்கள் அளவிலே சராசரியாக அவர்கள் வாழக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. 80 வயது என்று வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இந்த குறிப்பாக இந்த ஓய்வூதியம் என்ற ஒன்றை பெறுபவர்கள் தவிர ஏனைய நலத்திட்டங்களிலே இருக்கின்றவர்கள், அவர்கள் ஓய்வடைகின்ற போது அவர்களுக்கு ஒரு தொகை பணம் கிடைக்கும். அந்த கிடைத்த பணமானது அவர்களுடைய எஞ்சிய கால வாழ்க்கையை சௌகரியமாக என்று சொல்வதை விட அந்த குறைந்தபட்ச தேவைகளையாவது பூர்த்தி செய்து கொண்டு வாழக்கூடிய நிலைமையிலே அவர்கள் இல்லை. அந்த ஒருவருக்கு கிடைக்கின்ற EPFO அல்லது வேறு ஏதாவது உதவு தொகைகளோ
பொதுவாக என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் அதனை வங்கிகளிலே போடுகின்றார்கள். அந்த வங்கிகளிலிருந்து வருகின்ற வருவாயை வைத்துக்கொண்டு அந்த செலவுகளை செய்கின்றார்கள். அரச கொள்கை என்னவென்று சொன்னால் 1,00,000 ரூபாவுக்கு மேல், இப்போது 1,50,000 என்று வைத்துக் கொள்ளலாம், அந்த 1,50,000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வருமாக இருந்தால் நீங்கள் வரி கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமையை கொண்டு வந்திருக்கின்றது. உண்மையை சொல்ல போனால் ஏனைய உலக நாடுகளை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் இந்த சிரேஷ்ட பிரஜைகளை முழு அத்தனை பேரையும் அவருடைய அந்திம காலம் வரையிலே அந்த அரசாங்கங்கள் பார்த்து கொள்ளுகின்றன. வரி என்பதை செலுத்துகின்றார்கள். ஆனால் அந்த வரியை செலுத்துகின்ற ஒருவர் தன்னுடைய அந்திம காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனைய நாடுகளிலே, மேற்குலக நாடுகளிலே இங்கே கொடுப்பது மாத்திரம்தான் பெரிய விஷயமாக இருக்கிறது. ஆனால் திரும்பி அதை பெறுவதோ அல்லது அவர்களுடைய அந்த அந்திம காலங்களில் ஏற்படுகின்ற மருத்துவ செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையிலோ எந்த பெரிய உதவி திட்டங்களும் அரசாங்கத்திடமிருந்து இல்லை. பொதுவாக தனியார் துறையிலே இருக்கின்ற காப்புறுதி பெறுதிகளும் கூட, காப்புறுதி ஒன்றை பெற்றாலும் கூட இறுதி காலங்களிலே ஏற்படக்கூடிய செலவுகளை போதிய அளவிலே ஈடு செய்யக்கூடிய நிலைமை இல்லை. அவை நாங்கள் பார்க்கின்றோம். மிக சிறந்த தொழில்களிலே இருந்தவர்கள் கூட அவர்களுடைய அதாவது நாங்கள் சொல்லுவோமே ஒரு அசெட்ஸ், ஒரு சொத்து, பரம்பரை சொத்து ஒன்று இல்லாத பட்சத்திலே அந்த தொழிலை மட்டும் நம்பியிருப்பார்களாக இருந்தால் அந்த வயோதிப நிலைமையின் போது அவர்களுடைய நிலைமை மிக கவலைக்கிடமாக இருக்கிறது. நாங்கள் பார்த்திருக்கின்றோம். ஏனென்றால் எனக்கு தெரிந்த பலர் இந்த வகையில் இருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்திம காலங்களிலே அவர்களுடைய நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. அந்த 2 தரப்பினர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை தவிர வறிய நிலைமையிலே வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கின்ற மக்கள் மிகப்பெரிய பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றார்கள். இது என்ன பிரச்சனை என்று சொன்னால் வறிய நிலையிலே இருக்கின்ற வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கின்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, அரசாங்கத்தினுடைய கொள்கைகள் காரணமாக அந்த வறுமை கோட்டுக்கு மேலே இருப்பவர்கள் கூட இந்த பிரச்சனைகளினுடைய தாக்கத்தை மிக மோசமாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையினுடைய சுற்றுலாத்துறை என்பது ஒரு வளர்ச்சியடைகின்ற துறையாக தற்பொழுது மாற்றம் பெறுகின்றதா? குறிப்பாக இந்திய மற்றும் ஆசிய நாடுகள், அதே போன்று ஐரோப்பிய நாடுகளுடைய சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது என்று கூறப்படுகின்றது. இந்த வருமானம் என்பது இலங்கைக்கு மிகவும் ஒரு பலமானதாக இருக்கின்றதா? இலங்கையை பொறுத்த மட்டிலே சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை, அதாவது நாட்டுக்குள்ளே வருகின்ற பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது. அதில் நமக்கு மாற்று கருத்து கிடையாது. அதிலும் குறிப்பாக இலங்கைக்கு உள்ளே வருகின்ற சுற்றுலா பயணிகளிலே மிக முதன்மையாக வருகின்ற தானம் எங்கிருந்து வருகிறார்கள் என்றால் இந்தியாவிலிருந்து வருகின்றார்கள். ஏனைய நாடுகளிலிருந்து வருகின்ற போது கிட்டத்தட்ட சுற்றுலா பயணிகளுடைய அந்த வருமானம் கிட்டத்தட்ட $6 பில்லியன் 2018ஆம் ஆண்டிலே அதிக அளவு பெற்றதாக எனக்கு ஞாபகம். இந்த 6 பில்லியன் என்பது இலங்கையை பொறுத்த மட்டிலே ஒரு மிக சிறிய அதனுடைய பொட்டென்ஷியல் பார்க்கின்ற போது, அதனுடைய எளிமையை பார்க்கின்ற போது இந்த 6 பில்லியன் என்ற சுற்றுலாத்துறையின் மூலமாக பெறுவது என்பது ஒரு இதை விட கூடுதலாக செய்ய முடியும். நம்ம பார்க்கலாம், இதே வட்டகையில் இருக்கக்கூடிய மாலைதீவு போன்ற நாடுகளிலே அங்கே செல்லுகின்ற சுற்றுலா பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவு என்றாலும் கூட அந்த சுற்றுலா பயணிகள் வருகையின் மூலமாக அவர்கள் உழைக்கின்ற பணத்தினுடைய அளவு அதிகம். ஆக நாம் என்ன சொல்லுகிறோம் என்று சொன்னால், சுற்றுலா பயணிகள் இத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறோமே ஒழிய அந்த சுற்றுலா பயணிகள் செலவிடுகின்ற தொகை எவ்வளவு இலங்கையிலே, அதன் மூலமாக கிடைத்த வருவாய் எவ்வளவு போன்ற விஷயங்கள் பற்றி நாம் அதிக அளவு கரிசனை கொள்வது இல்லை. ஆகவே பயணிகளுடைய தலைகளுடைய எண்ணிக்கையை மாத்திரம் வைத்துக்கொண்டு நாங்கள் அதனுடைய வினைத்திறனையோ அல்லது அதனுடைய தாக்கு பிடிக்கும் திறனையோ நாங்கள் எடுத்துவிட முடியாது. எவ்வளவு வருவாய் வருகின்றது? சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வருகை தருகின்றார்கள் அதிக அளவில். ஆனால் அதன் மூலம் அதிகரிக்கின்ற வருமானம் என்பது மிகப்பெரிய ஒரு மாற்றம் இல்லை என்று நீங்க கூற வேண்டும். அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இலங்கையிலே சுற்றுலா பயணத்துறை என்பது வெறுமனே இந்த வருகின்ற பயணிகளுக்கு ஏதோ ஒரு சேவை வழங்கிவிட்டு அதன் மூலமாக வருவாய் திரட்டுகின்ற ஒரு நிலைமைதான் இருக்கின்றது. சுற்றுலா சார்ந்த சேவைகளை பார்த்தீர்கள் என்று சொன்னால், இந்த சுற்றுலா சேவை வழங்குனர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அவர்களுடைய அந்த சேவையினுடைய தரம், அந்த சேவை எதற்காக வழங்கப்படுகிறது, சில சுற்றுலா மையங்களை தவிர ஏனைய பகுதிகளிலே நீங்கள் சென்று பார்த்தால் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய அந்த தரமான சேவையை வழங்கக்கூடிய நிலைமையிலே சேவை வழங்குனர்கள் இல்லை. அதனுடைய தரத்தை மதிப்பிடுவதற்கான எவ்விதமான அணுகுமுறைகளும் இல்லை. குறிப்பாக நாங்கள் சீகிரியை எடுத்துக்கொள்வோமே, நிறைய பேர் போகின்றார்கள். ஆனால் அந்த பிரதேசத்திலே சுற்றுலா பயணிகளுக்கு அவசியமான அந்த சுகாதார வசதிகளோ ஏனைய வசதிகளோ அங்கே போதிய அளவிலே இல்லை. இது ஒரு முக்கியமான ஒரு இடத்தினுடைய நிலைமை. கழிப்பறைகள் கூட போதிய அளவிலே சிறப்பாக வெளிநாட்டு பயணிகளுக்கு ஏற்ற வகையிலே இல்லை.
ஆகவே இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே இலங்கையினுடைய சுற்றுலா துறையை மேலும் வளர்த்தெடுக்க வேண்டுமாக இருந்தால், அதிலும் குறிப்பாக கொழும்பு போன்ற நகரங்கள் தவிர்ந்த ஏனைய பகுதிகளுக்கு அவர்கள் செல்லுகின்ற போது அந்த இடங்களிலே உரிய அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்தந்த பகுதிகளிலே இந்த சுற்றுலா பயணிகளுக்கு சேவை வழங்குவதை ஒரு மொனோபொலியாக, ஒரு தனியுரிமையாக சிலர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது தனியுரிமையாக சிலர் மாத்திரம்தான் செய்ய முடியும், மற்றவர்களால் போக முடியாது என்ற அளவு ஒரு மாஃபியா மாதிரியே செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை மாற வேண்டும். அந்த பகுதிகளிலே போதிய வசதிகள் செய்து கொடுக்கப்பட வேண்டும். ஆகவே ஒரு சுற்றுலா பயணி இலங்கைக்கு வருகிறார் என்று சொன்னால் இலங்கையை சும்மா பார்த்து விட்டு போவதற்காக அல்ல. அந்த இயற்கையை ரசிப்பதற்கு வருகின்ற ஒருவர் அங்கே தங்கியிருந்து வசதியாக தங்கியிருந்து செல்வதற்குரிய ஏனைய வசதிகள் இல்லாவிட்டால் இலங்கை நல்ல நாடு, அழகான தீவு என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் நீங்கள் இருந்த இடம் எப்படி, உங்களுடைய வசதிகள் வாய்ப்பாக இருந்தனவா என்று கேட்டால் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற பதில் பெரும்பாலும் இல்லை என்பதான் இருக்கும். அல்லது தங்களுடைய திருப்தியை சொல்லலாமா இல்லையா என்று ஒரு தயக்கத்தோடு வெளிப்படுத்துகின்ற ஒரு போக்கு இருக்கிறது. கொழும்பு போன்ற பகுதிகளிலே போதிய அளவு வசதிகள் இருப்பதாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். எனவே சுற்றுலாவை முழுமையாக இலங்கையிலே நாங்கள் செய்ய வேண்டுமாக இருந்தால் அந்த சுற்றுலா சம்பந்தமான வசதிகளை மேம்படுத்த வேண்டும். சுற்றுலா சேவைகளை வழங்குகின்றவர்களுடைய மனப்பாங்கு மாற வேண்டும். இப்போதெல்லாம் சுற்றுலா பயணிகள் வந்தால் அதை ஒரு அந்த டொலர் கால் கொண்டு நடந்து வருவதாகத்தான் அவர்கள் பார்க்கின்றார்கள். வருகின்ற ஒவ்வொரு சுற்றுலா பயணியையும் டொலர் கட்டு ஒன்று நடந்து வருவதாக பார்க்கின்றார்களே ஒழிய அவர்களுக்கு என்ன சேவையை நாங்கள் வழங்கலாம், என்ன தரமான சேவையை வழங்கலாம், அதன் மூலம் அவர்கள் திருப்தி அடைகின்றார்களா, அதன் மூலமாக நாங்கள் எவ்வளவு வருவாய் அதிகரித்துக் கொள்ளலாம் என்பது பற்றி பெரிதாக பார்ப்பதில்லை. அதை பற்றி கவலைப்படுவது சார்ந்த உட்கட்டமைப்புகளை அரசாங்கம் உருவாக வேண்டும். அதே போன்று சுற்றுலா வசதிகளை வழங்குகின்ற நிறுவனங்களை சரியான முறையில் தர நிர்ணய கண்காணிப்பு ஒன்று அவசியம். நிச்சயமாக, கட்டாயமாக அது சம்பந்தமான ஒரு தர நிர்ணயம் அவசியம். சுற்றுலா பயணத்துக்கு மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாட்டினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கின்ற இவ்வாறு சேவை வழங்குகின்ற நிறுவனங்களுடைய தரங்கள் பற்றிய ஒரு பொதுவான ஒரு கொள்கை அவசியம். அதே போல அவர்கள் அறவிடுகின்ற கட்டணங்கள் பற்றிய ஒரு பொதுவான வழிகாட்டல் அவசியம். ஆகவே இது போன்ற விஷயங்களை மற்றும் ஏனைய போக்குவரத்து வசதிகளின் போது சுற்றுலா பயணிகளை மொட்டையடிக்கின்ற விஷயங்களிலே அவர்களிடமிருந்து அதிக பணத்தை அறவிடுகின்ற விஷயங்களை நாங்கள் பார்க்கின்றோம். இது ஒரு பொதுவான போக்காகவே பார்க்கலாம். இலங்கை முழுவதும் ஒரு சுற்றுலா பயணிடமிருந்து அறவிடுகின்ற நாங்கள் எடுத்துக்கொள்ளும் ஒரு இளநீருக்காக ஒரு சுற்றுலா பயணிடமிருந்து அறவிடுகின்ற அந்த பணமும் சாதாரண ஒரு இளைஞனுடைய விலையும் மிக அதிகமாக இருக்கும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இலங்கை போன்ற நாடுகளிலே இந்த சுற்றுலா பயணிகள் செல்லுகின்ற இடங்களிலே வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு வேறு கட்டணம், உள்ளூர் சுற்றுலா பயணிகளுக்கு வேறு கட்டணம். இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. நீங்கள் வேறு நாடுகளுக்கு, இந்தியா போன்ற நாடுகளிலும் அவ்வாறான முறைமை இருக்கின்றது அல்லவா? இந்தியாவில் இருக்கிறது. ஆனால் இந்தியாவிலே அவ்வாறான முறைமை இருந்தாலும் கூட உலகின் பல்வேறு நாடுகளிலே வெளிநாட்டவருக்கும் உள்நாட்டவருக்கும் ஒரே கட்டணங்கள் தான் பெரும்பாலும் இருக்கின்றன. நீங்கள் எங்கிருந்து சென்றாலும், நீங்கள் லண்டன் போன்ற இடங்களுக்கு செல்வீர்களாக இருந்தால் நீங்கள் எவரென்ற பிரச்சனை கிடையாது. சுற்றுலா பயணியோ அல்லது உள்ளூர் பயணியோ இருந்தாலும் கூட எல்லாவற்றுக்கும் ஒரே கட்டணம் தான் அறவிடப்படுகின்றது. இங்கே இது போன்ற நாடுகளிலே அவர்களிடம் பணம் இருக்கிறது, நாங்கள் கட்டணத்தை அறவிடுகிறோம் என்ற அடிப்படையிலே அறவிடுகின்றோம். ஆனால் அது பல இடங்களிலே சுற்றுலா பயணிகளுடைய அவர்களுடைய அந்த மனங்களிலே பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அது மாறி எங்களுடைய நாட்டு பயணிகளுக்கு, சுற்றுலா பயணிகளுக்கு மிக அதிக அளவு கட்டணமாக மாறிவிடும் எதிர்காலத்தில். மிகப்பெரிய அவர்களால் அந்த கட்டணங்களை செலுத்த முடியாத ஒரு சூழல் வரும். உள்ளூர் வாசிகளுக்கு அதை செலுத்த முடியாத ஒரு சூழல் வரும். ஆக இந்த உள்ளூர் வாசிகளை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் அவர்களுக்கு குறைந்த கட்டணமும், அதாவது நாங்கள் சொல்லுவோம் விலை வேறாக்கம் என்று சொல்லுவோம். ஆக செலுத்தக்கூடிய வகுப்பினருக்கு அதிக கட்டணங்களும் செலுத்த முடியாத வகுப்பினருக்கு குறைந்த கட்டணங்களும் என்று மாற்றி வைத்திருக்கின்றோம். அதிலே ஒரு நியாயப்பாடு இருப்பது உண்மைதான். ஆனால் சுற்றுலா பயணிகள் பெரும்பாலானோர் இந்த விலை வேறாக்கத்தை பற்றி திருப்தியாக இல்லை என்பதும் தெரிந்திருக்க வேண்டும். தற்பொழுதைய இந்த யுத்த சூழ்நிலை, இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகளுக்கு ஏற்ப தற்பொழுது மேற்கொள்ளக்கூடிய முதலீடுகளில் சிறந்த முதலீடுகள் எதாக இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்? சாதாரணமாக பார்க்கின்றவர்களுக்கு தங்கத்தில் முதலீடு செய்வதா அல்லது அதனை வங்கியில் பணமாக வைத்திருக்கின்றதா? எந்த முதலீடு? அதாவது ஒருவருடைய தன்னுடைய சேமிப்பை எவ்வாறு வைத்து செல்வத்தை எவ்வாறு வைத்திருக்கலாம் என்று கேட்கிறேன். நான் முதலீடு சொன்ன உடனே அதை நான் வேறு விதமாக விளக்கிக் கொண்டேன். ஏனென்றால் முதலீடு என்பது நம்மை பொறுத்தவரையிலே அந்த தங்கம் மற்றும் ஏனைய துறைகளிலே முதலீடு செய்வதல்ல, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய துறையிலே முதலீடு செய்வதை தான் முதலீடு என்று சொல்லுகின்றோம். சரி, பரவாயில்லை.
சாதாரணமாக வார்த்தை பிரயோகத்தின்படி பார்த்தால் இப்போது இருக்கின்ற நிலைமையின்படி ஆஹ், இலங்கையிலே மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியிலே கூட தங்கத்திலே முதலீடு செய்வது பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது. என்றால் இந்த யுத்த சூழல் காரணமாக அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி அதிகரிக்கும் என்று எதிர்பார்த்தார்கள். என்றால் நிச்சயமற்ற ஒரு தன்மை வருகின்ற போது பொதுவாக அமெரிக்க டாலரினுடைய பெறுமதி அதிகரிக்கின்ற ஒரு போக்கு காணப்படும். ஆனால் இந்த தடவை அந்த போக்கு காணப்படவில்லை. ஆகவே தங்கத்தினுடைய விலை நிலையாக இருக்கக்கூடிய அல்லது மேலும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த பிரச்சனை தொடருமாக இருந்தால். இப்போ வேறு வழிகளிலே குறிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டோ அல்லது வேறு வழியிலோ எங்களுடைய வட்டி விதங்கள் மிக துரிதமாக வீழ்ச்சி அடைந்து செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்போது வட்டி விதங்களை வழங்குவதற்கு அந்த வருவாயை வைத்துக் கொண்டு வாழ்பவர்களுடைய நிலைமை மோசமாக போய் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த சூழ்நிலையின்படி பொதுவாக எல்லாரும் சொல்லுவார்கள், நீங்கள் ஒரு சொத்திலே, அதாவது ஒரு காணி அல்லது ஒரு வீட்டிலே முதலீடு செய்யுங்கள், அது எதிர்காலத்திலே பெறுமதி கூடக்கூடும் என்று சொல்லி. ஆனால் ஒரு வீட்டையோ நீங்கள் காணியையோ வாங்கினால் உடனடியாக அதனை விற்பது என்பது சாத்தியமில்லை, அது நீண்ட காலம் எடுக்கும். ஆனால் தங்கம் அவ்வாறு அல்ல. நீங்கள் வாங்கி வைத்தால் உடனடியாகவே அதை விற்கக்கூடியதாக இருக்கும். இதிலும் ஒரு விஷயத்தை குறிப்பிட வேண்டும். இதிலே 2 வகையான தங்கங்கள் இருக்கின்றன. ஒன்று நாணய தங்கம், மற்றது ஆபரண தங்கம். பொதுவாக நம்முடையவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த ஆபரண தங்கத்திலே கொண்டு சென்று முதலிடுவதைத்தான் பெரும்பாலும் வளமையாக கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆபரணம் என்பது உண்மையிலேயே 22 கேரட் என்று சொல்லுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அந்த 22 கேரட் அதில் இருக்கிறதா என்ற ஒரு பிரச்சனை வருகின்றது. ஆகவே இந்த துறையிலே முதலீடு செய்பவர்கள் மிக கவனமாக முதலீட்டை செய்ய வேண்டும். நீங்கள் ஆபரணங்களிலே முதலீடு செய்வதை விட தங்க பிஸ்கட்டுகளிலே முதலீடு செய்வது என்பது உங்களுக்கு பாதுகாப்பானதாக இருக்கும். 24 கேரட், அதனுடைய பெறுமதி குறைய போவதில்லை, அதனுடைய அந்த கேரட் பெறுமதி மாறப்போவதில்லை. ஆகவே ஒரு முதலீட்டுக்காக தங்கத்தை வாங்குபவர்களாக இருந்தால் நகைகளிலே அதனை முதலீடு செய்யாமல் பிஸ்கட்களிலே முதலீடு செய்வது பொருத்தமானதாக இருக்கும். இவ்வளவு நேரம் எங்களுடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்துக் கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.